டெல்டாவில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். நீங்களும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான். விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல பேசின அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை. தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறார் விஜய். குறிப்பாக டெல்டா என்று சொல்லி டால்டாவை காதில் ஊத்தாதீர்கள் என்று முதலமைச்சரை பார்த்து சொல்லுகிறார். சரி, முதலமைச்சர் டால்டா ஊத்தி விட்டார், நீங்கள் என்ன ஊத்துகிறீர்கள் என்று கேட்டால், ஏற்கனவே திமுக அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதோ அந்த திட்டங்களை நான் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவேன் என்கிற வாக்குறுதியை தருகிறார். உதாரணமாக, ஒரு நில உச்சவரம்பை நிர்ணயித்து 2 ஏக்கருக்கு குறைவான நிலங்களை வைத்திருக்கிற வீட்டு பிள்ளைகளினுடைய கல்வி செலவை அரசு ஏற்கும் என்று சொல்கிறார். ஏற்கனவே எல்லா பிள்ளைகளுடைய கல்வி செலவையும் அரசு ஏற்கிறது. எந்த பிள்ளையினுடைய செலவை அரசு ஏற்கவில்லை? நீங்கள் 10 ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் கல்வி செலவை அரசு ஏற்கிறது. நீங்கள் 20 ஏக்கர் வைத்திருந்தாலும் கல்வி செலவை அரசு ஏற்கிறது. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் என்று இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் மிகப்பெரிய பள்ளிகளில், கான்வென்ட்டுகளில் படித்தவராக இருக்கலாம். ஆனால் இங்கே மக்கள் எல்லோரும் அரசினுடைய உதவி பெறுகிற அரசு பள்ளிகளில் தான் படித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி இலவசமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு புதிய செய்தியை சொல்கிறார். விவசாய கடன்களை ரத்து செய்வோம் 50% என்று சொல்கிறார். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விவசாயிகளினுடைய கடன்களை 100 விழுக்காடு ரத்து செய்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்போது ரத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அண்மையில மழை விவசாயிகள் பாதிப்புக்குள்ளானாங்கன்ற செய்தியை பார்த்திருப்பீங்க. துணை முதலமைச்சர் எங்கள் டெல்டா பகுதிக்கு நேரடியாக பயணம் மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி கூட கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வச்சு, ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்தாரு ஸ்பாட்டுக்கு, சும்மா சொல்லக்கூடாது. 2 நாள்ல வந்துட்டாரு சிஎம், டெபுட்டி சிஎம். என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படுகிற நெல்லை தேக்கி வைப்பதற்கு இடம் இல்ல, அந்த இடங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, தேவைக்கு அதிகமான நெல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தேவைக்கு அதிகமான நெல் வந்துச்சுன்னா, மாதிரி நெல்லை அனுப்ப வேண்டிய ஒன்றிய அரசு மாதிரி நெல்லை அனுப்பல. அதனால இங்க கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்ய முடியாத நிலைமை பல இடங்கள்ல நீடிச்சது. ஆனாலும் தேவை கருதி அரசினுடைய கொள்முதல் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன. புதிய கொள்முதல் நிலையங்களை திறக்க உத்தரவிட்டார். தேவைக்கு அதிகமான விளைச்சல் வந்துருச்சு. இப்ப நல்ல விளைச்சலை தந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் சார் கடனை ரத்து பண்ணணும்? விவசாயிகள் அப்படி எங்கேயாவது கோரிக்கை வச்சிருக்கிறாங்களா? நேற்றைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று விட்டு வந்தேன். விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்னோடு வந்தார்கள். நான் கேட்டேன், விவசாயிகளினுடைய கோரிக்கை என்ன என்று கேட்டேன். விவசாயிகள் சொன்னார்கள், ஏற்கனவே கரும்புக்கு தர வேண்டிய கொள்முதல் விலை நிலுவைத் தொகை இருக்கிறதுல, அதை சக்கர ஆலைகள் மூலமாக 100 விழுக்காடு கொடுத்து முடிச்சிட்டாரு முதலமைச்சர்னு சொன்னாங்க. இது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறை. இப்படி விவசாயிகளை எல்லா வகையிலும் உயர்த்துகிற ஒரு அரசு இங்க இருக்கிற போது உங்களுடைய அறிவிப்பு என்பது ஒரு கண்துடைப்பு தானே. எனவே விஜய் ஏற்கனவே திமுக அரசினுடைய திட்டங்களை நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்ப நான் திருச்சியிலிருந்து வருகிறேன். வருகிற வழியில் உங்களுடைய நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக அந்த பாதையை கடந்துதான் வருகிறேன். திருமலை சமுத்திரம் என்கிற பகுதியில் தான் அவருடைய கூட்டம் நடைபெறுகிறது. ஈரோடு கூட்டத்திலே மக்கள் மயங்க விழுந்த காட்சியை பார்த்தோம். அதனால இங்க பந்தல் போட்டாங்க. கரூர்ல ஏற்கனவே 41 பேரை பலி கொடுத்தாகி விட்டது. அதனால சாயங்கால கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பந்தல் போட்டு நடத்துகிற கூட்டத்தையாவது யோகிதையாக நடத்த வேண்டாமா? வருகிற வழியில் ஒரு சாலை விபத்து, ஆம்புலன்ஸ் வாகனம் வருவதற்கே வழிவிடவில்லை. வாகனங்களில் வருகிற தோழர்கள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்துகிறார்கள். ஒரு முறையான ஏற்பாடு எந்த பகுதியிலும் செய்யப்படவில்லை. இருசக்கர வாகனங்கள் சாலையை மறித்து கொண்டு நிற்கின்றன. ஆம்புலன்ஸ் 6 கிலோமீட்டர் தூரத்துல நிக்குது. 6 கிலோமீட்டர்ல இருந்து உள்ளார சேர முடியல. நீங்க திட்டங்களை பிறகு அறிவிக்கலாம் சார். டெல்டாக்காரன் என்று சொல்லி டால்டாவை காதில் ஊத்தாதீர்கள் என்கிற வசனங்களை எல்லாம் பிறகு பேசலாம். முதல்ல உங்க கூட்டத்தை ஒழுக்கமாக நடத்த நீங்கள் பழகி கொள்ளுங்கள். இத்தனை உயிர்வலிக்கு பிறகும், இத்தனை கூட்டங்கள் நடத்தியதற்கு பிறகும் இன்னமும் கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் பயிற்சியை பெறவில்லை என்று சொன்னால் நீங்க வெளியில வராம பனையூர்லயே இருங்கன்னு சொல்றேன் நான். எதற்காக நீங்கள் வெளியில் வருகிறீர்கள்? வெளியில் உயிர்களை பலி கொடுப்பதற்கா? ஒரு தம்பி சாலையில் வந்தவன் சாலை விபத்துக்குள்ளாகி கிடக்கிறான், இரத்த சகதியாக கிடக்கிறான். அவனை ஏற்றி கொண்டு போவதற்கு ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைய முடியவில்லை. சைரன் சத்தம் காதை கிழிக்கிறது வருகிற வழியில். எதிர்தரப்புல ஒரு பக்கம் ஹைவேல ஒரு பக்கம் ரோடு தான் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் ரோட்ல முழுமையாக மறித்திருக்கிறார்கள். ஒரு சாலையை மறித்து கொண்டிருக்கிற அளவுக்கான கூட்டம் வருகிறது. அந்த சாலையை சரி செய்வதற்கு கூட ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியாமல் கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் விஜய் இன்னமும் பக்குவப்படவில்லை, இனிமேலும் பக்குவப்பட போவதில்லை. வெறும் மேடை வசனங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
நீங்க காவிரி போராட்டம், அதே போல முல்லை பெரியாறு போராட்டத்தில் பங்கு பெற்றவர் அப்படின்ற அடிப்படையில உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். விஜய் அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறார். சும்மா சும்மா கருத்து பேசிக்கிட்டே இருந்துகிட்டு நச நசன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு காது தான் வலிக்குது. உரிய நபர்கள போய் சந்திச்சு உரிய தீர்வு வந்து பெறணும். அத விட்டுட்டு ஏன் இப்படி நச நசன்னு பேசுறாங்க? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆர்யூஓவி வெஹிக்கிள் வச்சு நான் கடலுக்குள்ளேயே போய் அணையெல்லாம் செக் பண்ற அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சவன் தான் நானு அப்படின்ற மாரி அவர் பேசுறாரு. அதாவது காவிரி போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டத்தில் நம்ம குரல் கொடுத்த விவசாயிகள், கட்சிகள், பொதுநல ஆர்வலர்கள் அத்தனை பேரையுமே நச நசன்னு பேசுறாங்கன்ற மாரி அவர் பேசுறாரு. மேகதாட்டுவின் குறுக்கே அணை கட்ட பார்க்கிறது கர்நாடக அரசு. இந்த கர்நாடக அரசு இல்ல, பாஜக தலைமையிலான கர்நாடக அரசு. அதுக்காக இந்த கர்நாடக அரசு ரொம்ப யோகியமா சார்? இல்ல சார். இந்த அரசும் முயற்சிகளை மேற்கொள்ளுது சார். ஒன்றிய அரசினுடைய நீர்ப்பாசனத்துக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அமைச்சர் தலைமையில டெல்லியில கூட்டம். கர்நாடக மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கர்நாடக மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசி மேகதாட்டுவின் குறுக்கே அணை கட்டணும்னு சொல்றாங்க. இப்ப யாருகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது சொல்லுங்க? ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை இதற்கு நடுவராக இருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமா இல்லையா பேச்சுவார்த்தைய? ஆனா அவங்களே ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போதும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர முழுமையாக கைவிடல. இது குறித்து எங்காவது ஒரு நாள் நீங்கள் பேசி இருக்கிறீர்களா? இன்றைக்கு பேசுனீங்களா? காவிரி தீரமே நாசமாகி போய் பாலைவனமாகிருமே. காவிரி தீரத்துக்குள் தண்ணீரே வராத. நீங்க 3 போகம் விளைந்த பகுதி சார் எங்களுடைய விவசாய நிலங்கள். சம்பா குறுவை 2 சாகுபடி இல்ல, முப்போகம் விளைகிற சாகுபடி. அந்த சாகுபடிகள் எல்லாம் பாதிக்கிற வகையில் மேகதாட்டுவின் குறுக்கே அணை கட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள் கர்நாடகக்காரர்கள். நீங்க பேசுவீங்களா? நீங்க பேசுனா உங்க படம் கர்நாடகாவுல பெங்களூர்ல ஓடாது. மேகதாதுன்ற வார்த்தையே அவர்ட்ட வரல. அப்போ எந்த திட்டத்தை காவிரி விவசாயிகளினுடைய தலையில் கல்லை போட்டு விடுகிற அளவுக்கு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது குறித்த புரிதல் உங்ககிட்ட இல்லை. யார் நசநச என்று பேசுகிறார்கள்? நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். 2014 ஒருங்கிணைந்த காவிரி விவசாயிகள் சங்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து எல்லா டெல்டா மாவட்டங்களினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் ரயில் மறியல், சாலை மறியல் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு திமுக நேரடியாகவே வழக்கு தொடுத்து மேகதாட்டுவின் குறுக்கே அணை கட்டினால் கர்நாடகாவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரிக்கு கிடைக்காது என்று சொல்லி ஏற்கனவே ட்ரிபியூனல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல ஏத்துனதுக்கு பிறகு என்ன நடைமுறை, நடுவர் தீர்ப்பாயத்துல என்ன வழக்கு இருக்கு, இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் சில அரசியல் கட்சிகளும் வழக்க தொடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் போராட்டங்களை நடத்தி இருக்கிற போது நீங்கள் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. யார் இடத்துல பேச போய் நான் ஒண்ணு கேட்கிறேன். விஜய்க்கு ரொம்ப அடக்கத்தோடு ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும் என்று கருதுறேன். சரி சார், நீங்க காவிரி பிரச்சனைய எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தீர்த்துருவீங்க, நாங்க நம்புறோம். முல்லை பெரியாறு எப்படி சரி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். முல்லை பெரியாறினுடைய அணையினுடைய நீர் மட்டத்தை எப்படி உயர்த்தணும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க பேசி சரி பண்ணிடுவீங்க, நாங்க நம்புறோம். எல்லாவற்றையும் பேசி சரி செய்ய முடியும் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய உங்களால் ஏன் சார் உங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ண வைக்க முடியல? அதை நீங்க ரிலீஸ் பண்ண வச்சிடலாமே. அதையே உங்களால செய்ய முடியலையே. அதற்கு யார் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்களோ அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை உங்களால் பேச முடியவில்லையே. இதை கூட செய்ய முடியாத நிலையில் இருக்கிற நீங்கள் இந்த நாட்டு மக்களினுடைய துயர் துடைப்பதற்கான வியூகங்களை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. முதல்ல ஆக்சிடென்ட் ஆகாம உங்க தொண்டனை காப்பாத்துங்க. இரத்த கலரி இல்லாமல் கூட்டங்களை நடத்துங்க. உயிர் வலி இல்லாமல் கூட்டங்களை நடத்த முற்படுங்க. இதை கூட செய்ய வக்கற்ற நிலையில் இருக்கிற நீங்க இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையெல்லாம் நான் பேசி சரி பண்ணிடுவேன்னு சொன்னா விவசாயிகளுடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயிகளினுடைய நெருக்கடி என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, துணை முதலமைச்சர் தஞ்சாவூருக்கு வந்தாரு, உடனடியாக அரசு துறை ரீதியான அதிகாரிகளை அழைத்தாரு, மாவட்ட கலெக்டர்களை அழைச்சாரு, திருவாரூர் மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டாரு, தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டாருனால அந்த பிரச்சனை என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? விஜய் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருப்பாரா? ஏன் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் செய்ய முடியல? மாதிரி நெல்லை ஒன்றிய அரசு கொடுக்கணும். 3 மாத காலமாக மாதிரி நெல்லை கொடுக்கல. அதற்கு முன்பு மாதிரி நெல்லை கொடுப்பதற்கு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆய்வை மேற்கொண்டு போகிற போதே மாநில அதிகாரிகள், ஆட்சித்தலைவர்கள், மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்னன்றதை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நெல் விவகாரத்துல ஒன்றிய அரசுக்கு ஒரு கன்சர்னை கொடுக்குறாங்க. அதை பின்பற்றவே இல்லை.
அது குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமியாவது அறிக்கை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமியாவது நேரடியாக வந்தார். நீங்க அந்த நேரத்துல எங்க இருந்தீங்க? பனையூர் பங்களாவுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிற செய்தியே தெரியாமல் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீர்கள். ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு கடலுக்கு அடியில போற வித்த தெரியும், கடலுக்கு மேல பாயிற வித்த தெரியும்னு சொன்னா விவசாயிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? விவசாயிகளுடைய வழி என்பது கொடியது. அந்த வழியை தீர்த்து வைத்த அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். எனவே விவசாயிகள் உங்களை நம்ப மாட்டார்கள். போராட்டம் போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் போனா நாடு சுடுகாடா மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னதை போல இவரும் அந்த போராட்டத்தை சும்மா நசநச அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால பயன்படுத்துவதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னொரு கேள்வி, நீங்க இந்த விபத்தை எல்லாம் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எஸ்ஓபி போட்டு என்னை தடுக்க பாக்குறாங்க, டீலிங் பண்ணிக்கிட்டு விஜயை முடக்க பாக்குறாங்க, மக்கள் சந்திக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஓபிக்கு எதிராக அவர் பேசுறார். இவ்வளவு எஸ்ஓபி போட்டும் கூட விபத்துகள் என்பது நடக்குது, உயிர் பலி என்பது நடக்குது அப்படின்றப்போ, அந்த எஸ்ஓபி எதிர்ப்பதன் மூலம் விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய ஒரு எண்ண ஓட்டம் இல்லாதவராக இருக்கிறாரா? இன்னொரு விஷயம், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத தொடர்ச்சியாக பேசுவார் விஜய் எல்லா கூட்டத்திலையும். இந்த முறை அதை பேசவே இல்லை. அப்படி பேசினால் தன்னுடைய மனைவியுடைய விவகாரத்து விஷயம் வெளியே வந்துவிடும் அப்படின்றதற்காக அவரை தவிர்த்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுது. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, விஜயினுடைய தனி வாழ்வு குறித்து நான் பேச விரும்பல சார். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான பிரச்சனை. ஆனால் பொது சமூகத்தில் ஒரு கேள்வி எழுது. சொந்த மனைவியை கூட சரியாக பார்த்து கொள்ள முடியாதவர், சொந்த மனைவியை கூட சுதந்திரமாக நடத்த முடியாதவர், பெண் சுதந்திரம் குறித்தும் பெண் பாதுகாப்பு குறித்தும் பேசுவது எத்தகைய செயலாக இருக்கும் என்பது. ராத்திரி முழுக்க குடிப்பான், பகல்ல எழுந்தோன்ன மது விலக்கு கேட்பான் அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. அது மாதிரி விஜய் இது குறித்து பேசுவதற்கு தகுதியற்ற மனிதராக இருக்கிறார் என்பதுதான் செய்தி. சீமானுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே முகம்தான் விஜயினுடைய முகமாக இருக்கு. என்ன, அவரு காதலிகளை விட்டு மனைவியோடு வந்து விட்டார், இவர் மனைவியை விட்டு காதலிகளோடு போவதற்கு முயற்சிக்கிறார். இந்த இரண்டு வேறுபாடுதானே தவிர மிகப்பெரிய வேறுபாடுகள் இல்லை. இது குறித்து நான் இதுக்கப்புறம் பேச விரும்பல. ஆனா எஸ்ஓபி குறித்து நீங்க சொன்னீங்க. தமிழ்நாடு அரசு மிகுந்த அக்கறையோடு இந்த கூட்டங்களை நடத்துவதில் கவனத்தை காவல்துறை மூலமாக செலுத்துது. ஏன்னு சொன்னா மிகப்பெரிய உயிர் பலி நடந்துருச்சு. இந்த பொறுப்புகள் அத்தனையும் தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கு. நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ரொம்ப எளிதாக அரசு தான் காரணம், அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இப்படிப்பட்ட செய்திகளை பேசி விடுவார்கள் என்கிற காரணத்துக்காகவும். இன்னொன்று, ஒரு அரசுக்கு தார்மீக கடமை இருக்கு சார். இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கிற போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், களத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னவோ அதை சிறப்பாக செய்வாங்க. சேலத்துல கூட்டம், என்ன சொன்னிச்சு காவல்துறை? காவல்துறை சொன்னதுக்கு மாறாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அங்க என்ன நடந்துச்சு? அப்போ காவல்துறை திட்டமிட்டு விஜய்க்கு எதிராக நிற்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முனைகிறார் விஜய். நான் கேட்கிறேன், அதிமுகவுக்கு இல்லாத எதிர்ப்பு, பாஜகவுக்கு இல்லாத எதிர்ப்பு உங்களுக்கு விடுமா? நீங்கள் என்ன அவ்வளவு பெரிய வலிமையான இயக்கம் என்று திமுக கருதுதா? உங்களை ஒரு பொருட்டாகவே திமுக மதிக்கல. அப்ப ஏன் திமுக இத்தகைய நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க. அரசியலுக்காக தன்னுடைய கட்சி தோழர்களுடைய பாதுகாப்பை கூட துச்சம் என கருதுகிறாரா விஜய்? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். இங்க ரோட்ல அடிபட்டு கிடக்கிற சவுண்டு சார், சைரன் விளக்கொலியினுடைய சத்தம் காதை கிழிக்கிறது. ஆனால் விஜயினுடைய கூட்டத்தில் எந்த சலசலப்பும் இருப்பதாகவே தெரியல. விஜயினுடைய கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஆம்புலன்ஸ் வருகிற சத்தம் கேட்டால் உடனடியாக தலைவர்கள் மேடையில் பேசும்போது என்ன பண்ணுவாங்க? கெங்கவள்ளியில ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தார் முதலமைச்சர். டெம்போ டிராவலர் நின்று பேசுறாரு, ஆம்புலன்ஸ் ஒலி எழுப்புகிற சத்தம் கேட்கிறது, உடனே நம்ம தோழர்கள் வழிவிடுங்கன்னு சொல்றாரு. எல்லா தலைவர்களும் இப்படித்தான் வெளிப்படுவார்கள். எல்லா தலைவர்களும் இப்படித்தான் வெளிப்படுவார்கள். கொஞ்சம் இயல்புக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி வேணும்னே நான் பேசுற இடங்கள்ல ஆம்புலன்ஸை விட்டு அனுப்புறாங்க, யார் அனுப்பிச்சதுன்னு தெரியும்னு பேசுறாரு. அது இயல்புக்கு மாறான நடை. உணர்ச்சி வயப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இங்கே சைரன் ஒலி எழுப்பப்படுகிற சத்தம் கேட்கிற போது கூட கூட்டத்தில் எந்த சலசலப்பும் இல்லாமல் விஜய் கூட்டத்தை நடத்துகிறார்னு சொன்னா, அப்ப எஸ்ஓபி எதற்காக அங்க நடைமுறையில இருக்காங்க, என்ன பண்றாங்கிறதையும் அவர் சிந்திக்க தயாராக இல்ல. தன்னுடைய தோழர்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள்ங்கிறதையும் சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. தானும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு, ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்சிக்கு பாதுகாப்பு படையின்னு ஒண்ணு உருவாக்கிட வேண்டியதானே, பாதுகாப்புக்கு ஒரு அணி போட்டுற வேண்டியதானே. எல்லா கட்சிகள்லயும் வச்சிருக்காங்கல்ல, தொண்டர் அணின்னு வச்சிருக்காங்க, பல்வேறு அணிகளை வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அணியை போட்டு நீங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை வாலண்டியர்ஸ் மூலமா செய்யுங்க.
அப்படிப்பட்ட தோழர்களை கூட நீங்கள் கூறுதிட்ட முடியாத நிலையில் இருந்து கொண்டு எஸ்ஓபிக்களை பார்த்து குறை சொல்வதும், தமிழ்நாடு அரசை பார்த்து குறை சொல்வதும் மலிவான செயல், இழிவான செயல். அந்த செயலை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.